ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி தான். அதில் பார்த்தா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஜாயின் SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி. யூஸ் யுவர் ஃப்ரீ டைம் டு earn hours. Work at your convenience. Have a Facebook, Instagram or YouTube account. You are already eligible. Earn daily income with instant payout. Start from day one. Send your name and qualification on WhatsApp number. Get full details. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்போது ஆலு பரோட்டா இது செய்கிறதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு உள்ளே மசாலா வைப்போம் இல்லையா, அதுக்கு ஒரு 2 ஆனியன் கட் பண்ணிக்கோங்க. பொடிசை நறுக்கி எடுத்துக்கிட்டு முருங்கை இலை கொஞ்சம் கழுவிட்டு இதோட ஆட் பண்ணிக்கலாம். இது மசாலா பொருள் பார்த்திங்கன்னா மிளகாய் தூளும் கரம் மசாலா கொஞ்சமாக எடுத்துக்கோங்க, தனியாத்தூள் கொஞ்சம், சால்ட்டு தேவையான அளவு, இது எல்லாம் நல்லா சேர்த்து கலக்கிட்டு, நான் பார்த்திங்கன்னா இதில் ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு தோல் நீக்கிட்டு எல்லாம் இந்த மாதிரி வச்சுருக்கேன். இது அதோடு நல்லா பிசைஞ்சு இட்டு கலக்கிக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு சேர்த்துனா தான் இது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது கொஞ்சமாக ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க, ரொம்ப மைல்டாக. இது நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கோதுமை மாவு பிசைஞ்சு இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி நல்லா மெல்லிசாக தேய்ச்சி எடுத்துக்கலாம் அந்த மாதிரி. இப்போ நம்ம அந்த மசாலா ரெடி பண்ணியிருக்கிறோம் இல்லையா, அதை இதில் ஒரு 4 ஸ்பூன் இதில் வச்சுட்டு நல்லா ஃப்ளாட்டாக இது பண்ணி ரொம்ப மைல்டாக வச்சு தேய்க்கணும். ரொம்ப ஹார்டாக தேய்ச்சிங்கன்னா சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி எல்லாம் வெளில வந்துடும் மசாலாலாம். இந்த மாதிரி மைல்டாக தேய்ச்சிட்டு தோசைக்கல்லில் போட்டு ஆயில் இந்த மாதிரி அப்ளை பண்ணி 2 பக்கம் நல்லா வெந்து வரட்டும். லோ ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க. அப்போ தான் நல்லா உள்ளே இருக்கிற மசாலாலாம் வெந்து வரட்டும். நீங்கள் இதுக்கு நெய் அப்ளை பண்ணிக்கலாம், இல்லை பட்டர் கூட சேர்த்துக்கலாம். பட்டர் சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே போல் நான் இருக்கிற மாவு எல்லாமே சேர்த்து நல்லா தேய்ச்சி இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கிட்டேன். நீங்கள் குழந்தைங்களுக்கு ஈவினிங் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் அதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்டில் சொல்லுங்கள். அப்படியே வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.